எவ்ரிவன் 10th முடிச்சு 11th ஜாயின் பண்ண போற எல்லா பசங்களுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹாப்பி நியூஸ். உங்களோட 11th 12th ரெண்டுமே கம்ப்ளீட்டா நீங்க ஃப்ரீயா படிக்கிற அளவுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு பார்த்து ஒரு வீடியோவா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 10th முடிச்சுட்டு நீங்க 11th 12த்துமே கூட எப்படி ஃப்ரீயா படிக்கலான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காட்டியும் யாராவது 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுனா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்கு பண்ற ஒரு ஹெல்ப்பா இது இருக்கட்டும். இன்னைக்கு வித்யாதன் ஆர்கனைசேஷன் ஓகேவா? அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளிகபிள் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல என்ன மாதிரி டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ப்ராப்பரா பாருங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த வித்யாதன் அஃபிஷியல் ஆர்கனைசேஷனோட லிங்க். அதில் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு அவங்க 10,000 ரூபாய் வரைக்கும் தராங்க பர் இயர். ஓகேவா? 11th 10,000 அண்ட் 12th 10,000 நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். நெக்ஸ்ட் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்துட்டு 2 லேக்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பட் அதை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. பட் 2 லேக்ஸ் கீழே இருக்கவங்க இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்கள் 10th வந்துட்டு 2024 தமிழ்நாட்டுல முடிச்சிருக்கணும். ஓகேவா? இந்த வருஷம் நீங்க 10th தமிழ்நாட்டுல முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அவைலபிள். ஆக்சுவலி இது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு ஒரு ஸ்டேட் வைஸ் தனியா தராங்க. பட் நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்து இந்த வீடியோ பண்றேன். இஃப் யூ ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட் நான் குடுத்திருக்க வெப்சைட்ல நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் தெலுங்கானா, கேரளா இந்த மாரி எல்லாமே அவங்க தனியா போட்டிருக்காங்க. ப்ளீஸ் டூ விசிட் இஃப் யூ ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட். ஓகே. தென் நீங்க வந்துட்டு எவ்ளோ மார்க் எடுத்திருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு எஸ்எஸ்எல்சி அதாவது கவர்ன்மெண்ட் ஸ்டேட் போர்டா இருந்தீங்கன்னா, நீங்க 80% வாங்கியிருக்கணும். சப்போஸ் சிபிஎஸ்இயா இருந்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு 9+ கிரேட் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் த கட் ஆஃப் மார்க் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் வித் டிசபிலிட்டி. சப்போஸ் நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு டிசபிலிட்டியோட இருக்கீங்கன்னா, நீங்க 60% எடுத்திருந்தா போதும். ஸோ ஓகேவா? யார் அப்ளை பண்ணலாம்னு இப்போ புரிஞ்சிருச்சா? 2 லேக்ஸ் கீழ வந்துட்டு இன்கம் இருக்கணும். உங்களோட மார்க் 80% இருக்கணும். இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்இயா இருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு 9+ சிஜிபிஏ கிரேட் வச்சிருக்கணும். இஃப் யூ ஆர் டிசபிலிட்டி பெர்சன் நீங்க 60% வச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு கேண்டிடேட் வந்துட்டு உங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க மார்க்ஸ்லாம் வந்து அப்ளிகேஷன்ல குடுப்பீங்கல்ல, அதெல்லாம் பார்த்து உங்கள வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வேற என்னன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னா, இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 15th ஜூலை 15th ஜூலை 2024 முடியுது. அது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் 1 மந்த்க்கு அப்புறமா 4th ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு ஒண்ணு நடக்கும். நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா, அதுக்கப்புறமா 10th ஆகஸ்ட்லேருந்து 1 செப்டம்பருக்குள்ள இன்டர்வியூ வந்துட்டு உங்களுக்கு நடத்துவாங்க. ஓகேவா? இந்த இதுல ஏதோ ஒரு டேட்ல வந்துட்டு நடப்பாங்க. இந்த டேட்டு, லொகேஷன் எல்லாமே அவங்க அப்புறமா உங்களுக்கு என்னென்ன ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்க்கு மெசேஜோ, மெயிலோ பண்ணி தெரிய வைப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா, இதெல்லாம் ஸ்கேன்டு காப்பியா நீங்க வச்சுக்கணும் உங்க ஃபோன்ல. ஓகேவா? உங்களோட 10th ஒரிஜினல் மார்க் ஷீட். சப்போஸ் ஒரிஜினல் இன்னும் வரல, எனக்கு ப்ரொவிஷனல் தான் இருக்குன்னா, அந்த ப்ரொவிஷனையும் வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணலாம். அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் ஓகேவா? ரேஷன் கார்டுல நீங்க குடுக்கக்கூடாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டு அஃபிஷியலா ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. ஸோ, அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கணும். அதுல வந்து 2 லேக்ஸ்க்குள்ள இருந்தா நீங்க இதுக்கு எலிஜிபிள். அதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்க 2 லேக்ஸ் தான் வாங்குறீங்க. அந்த மாரி அதுக்காக தான் இன்கம் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப். இது மட்டுமே இல்லாம இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கீழயே நான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டைரக்ட்டா நீங்க அவங்க கிட்டயுமே பேசிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பேஜ். ஓகே. இந்த வித்யாதன் ஆர்க் ரெஜிஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நான் குடுத்திருக்க லிங்க்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அட்மிஷன்ல உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னலாம் குடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம்ல நீங்க இனிஷியல் குடுத்துக்கலாம். தென் எந்த மெயில் ஐடிய நீங்க வந்துட்டு இந்த மாரி கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றீங்களோ, அத குடுங்க. உங்க மெயில் ஐடி இங்க குடுத்துட்டு, இந்த டொமைன்ன்னு இருக்குல்ல, அதுல வந்துட்டு gmail.com yahoo.com அதெல்லாம் அங்கேயே வரும். நீங்க டைப் பண்ண தேவையில்ல. அததான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேமு, மெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். நீங்க இந்த வித்யாதன் ஆர்கனைசேஷனுக்கு லாகின் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்ட்ல வந்துட்டு ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதே கன்ஃபர்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ இன்னொரு தடவ அத டைப் பண்ணி கன்ஃபர்ம் பண்ணிட்டீங்கன்னா, ரெஜிஸ்டர்ன்னு குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அது ஒரு தடவ படிச்சு பார்த்துக்கோங்க. அதாவது என்ன சொல்றது, உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் உங்க ரெக்கார்ட் அதாவது மார்க் ஷீட்ல இருக்க மாரி இருக்கணும். பாஸ்வேர்ட் வந்து ஒரு 8 லெட்டரா இருக்கணும். அதே மாரி உங்க நேம்லாம் வைக்காம வேற ஏதாவது கொஞ்சம் யூனிக்கா வைக்கணும். யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த மாரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஒரு தடவ நீங்க இதையுமே நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது நான் சாம்பிள்க்காக ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்க யாரும் எக்ஸ், எக்ஸ், ஒய், ஒய்ன்னு போடாதீங்க. ப்ளீஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டருக்கு ஒரு சாம்பிள்
போடுறதுக்காக எக்ஸ்எஸ்என் ஒய்ஒய்ன்னு போட்டிருக்கேன். உங்களோட கரெக்ட் நேம நீங்க போட்டுக்கோங்க. அதே மாரி Gmailல, யாகோவோ என்ன அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அத குடுத்துட்டு, தென் உங்க பாஸ்வேர்ட் குடுத்து ரெஜிஸ்டர்ன்னு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த பேஜ்ல என்னன்னா, உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்திருக்கும். உங்களோட அக்கவுண்ட் வந்துட்டு நீங்க குடுத்திருக்கிறது கரெக்ட்டான்னு வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க். அத வந்துட்டு நீங்க குடுத்ததுக்கு அப்புறமா, இந்த பேஜ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். நீங்க திருப்பி இப்ப நீங்க ஒரு இமெயில் ஐடி குடுத்தீங்கல்ல, அந்த இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. தென் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்களோ, அத போட்டு லாகின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் எந்த டவுட்டும் இல்லன்னு நெனைக்கிறேன். இது வந்துட்டு பேசிக் ஸ்டெப் தான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. வேற கேரளா, பாண்டிச்சேரி, பீகார் இந்த மாரி எந்த ஸ்டூடண்ட் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடண்ட்க்காக பண்றனால, ஸோ இப்ப நீங்க கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தமிழ்நாடு +1 ப்ரோகிராம் 2024ன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ தெரியுதா? நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன். இத குடுத்துட்டு அங்க அப்ளை நவ்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணா நெக்ஸ்ட்டு இந்த மாரி உங்களுக்கு பேஜ் ஆகும். நீங்க ஓப்பன் ஆகும். நீங்க வந்துட்டு இங்க ஒரு நேம் குடுத்திருப்பீங்கல்ல, அந்த நேம் வரும். கீழ உங்களுக்கு இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பிளேஸ் வந்துட்டு ஆன்லைன். அது வந்துட்டு வேற எதுவுமே கீழ உங்களுக்கு வராது. ஆன்லைன் மட்டும் தான் ஒரே ஆப்ஷனா இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் மேலா, ஃபீமேலான்னு குடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் போடுங்க. தென் பிசிக்கலி சேலஞ்ச்டான்னு கேட்கறாங்க. ஆமாவா? இல்லையான்னு நீங்க வந்துட்டு குடுக்கணும். தென் உங்களோட பெர்சனல் மொபைல் நம்பர் ஓகேவா? எந்த மொபைல் நம்பர்ல அவங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ அது குடுங்க. நீங்க மேல குடுத்திருக்க மொபைல் நம்பரும், உங்க வாட்ஸ்அப் நம்பரும் சேமான்னு கேட்கறாங்க. சேம்னா எஸ் குடுங்க. இல்லன்னா கீழ வந்துட்டு அத நீங்க தனியா டைப் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? தென் ஹோம் அட்ரஸ். அண்ட் உங்க வீட்ல வேற ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தாலும் நீங்க ஆல்டர்னேட் ஃபோன் நம்பரே இதில குடுத்துக்கலாம். தென் பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ்ன்னு கேட்கறாங்கல்ல. நீங்க வந்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க டைப் பண்றதும், பிரசன்ட் அட்ரஸும் உங்களுக்கு சேமா இருந்தா இந்த பாக்ஸ் மாரி இருக்குல்ல இங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நீங்க என்ன குடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் அப்படியே இங்க வந்துரும். ஓகேவா? எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தானே? எல்லாம் கிளியரா? ஸோ அதுதான் நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா? நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு, சேம்னா நீங்க சேம் ஆஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு நீங்க பிரசன்ட்டுக்கும் குடுத்துருங்க. அப்படி இல்ல, இப்ப நான் வேற வீட்ல இருக்கேன். ஆனா என் பெர்மனன்ட் அட்ரஸ் வேறன்னா, இங்கேயுமே நீங்க தனியா அத டைப் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா உங்களோட அட்ரஸ் லைனு, எந்த சிட்டில இருக்கீங்க, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அதோட பின்கோடு அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்மளோட டீட்டெயில்ஸ் குடுத்தோமா, நம்மளோட ஹோம் ரெசிடென்டல் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தோம். இப்ப வந்துட்டு ஃபாதர் அண்ட் மதர் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க. ஸோ அப்பாவோட நேமு, அப்பாவோட மொபைல் நம்பர் குடுங்க. என்ன வேலை பார்க்குறாங்க, அப்பா என்ன படிச்சிருக்காங்க. அதே மாரி அம்மாக்கு. அம்மா நேம், அம்மா மொபைல் நம்பர், அம்மா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி அதாவது இப்பதான் நம்மளோட 10த் டீட்டெயில்ஸ் பத்தி கேட்கறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் எதுவுமே நீங்க ஃபில் பண்ண தேவையில்ல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் வந்துட்டு 2024 தான் நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா? ஸோ 2024 போட்டுக்கோங்க. போர்ட் வந்து நீங்க எஸ்எஸ்எல்சி போர்டா இல்ல ஸ்டேட் ஐ மீன் சிபிஎஸ்இ அத வந்துட்டு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்னா என்ன கவர்ன்மெண்ட் ஸ்கூலா, கவர்ன்மெண்ட் எய்டடா, பிரைவேட் ஸ்கூலா அத குடுங்க. தென் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இங்கிலீஷ் நீங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம்ல படிச்சீங்களோ அத வந்துட்டு போட்டுக்கோங்க. சப்போஸ் வீடியோ ரொம்ப ஸ்பீடா இந்த மாரி இருந்தா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்க பேசிக் டீட்டெயில் தான். எதுவுமே காம்ப்ளிகேட்டடா இல்ல. நீங்களே வந்துட்டு பார்த்தா ஃபில் பண்ணிறலாம். ஸோ ஒரு ஓவர்வியூக்காக நான் எல்லாமே குடுத்துருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில் வந்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? இது வந்து 11த் அண்ட் 12த் டீட்டெயில்ஸ். இது வந்துட்டு நமக்கு இல்ல. இது எதுவுமே மேண்டேட்டரி இல்ல. நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி இன்கம் அண்ட் ஹவுஸ் டீடைல் ஓகேவா? ஆனுவல் ஃபேமிலி இன்கம்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, நீங்க கவர்மெண்ட்லேருந்து வாங்குற இன்கம் அத தான் நீங்க இங்கேயும் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அத தான் இங்க அவங்க குடுத்துருக்காங்க. ஆஸ் பர் இன்கம் சர்டிஃபிகேட் ஆப்டைன்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வேற யாராவது ஃபேமிலில இந்த வித்யாதன் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வாங்குறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி சிப்லிங்ஸ் யாராவது வாங்குறாங்களா, அங்க வந்துட்டு எஸ்ன்னு போடுங்க. இல்லன்னா நோ. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. நீங்க எந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸ்போர்ட்ஸ், டான்சிங், சிங்கிங், டிராயிங் ஆர் இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நீங்க ஸ்கூல்லலாம் பண்ணியிருந்தீங்கன்னா, அத மென்ஷன் பண்ணுங்க. அதுல அச்சீவ்மென்ட் இப்ப ஸ்போர்ட்ஸ்ல நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுக்குமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். தென் யுவர் ஹாபீஸ்லாம் வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு நீங்க வீட்ல பண்றது தான். உங்களுக்கு என்னலாம் பிடிக்குமோ நீங்க வந்துட்டு அங்க போடலாம். இது எல்லாமே முடிச்சாச்சா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்க குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க குடுக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு மேண்டேட்டரி இல்ல. தென் வந்துட்டு உங்களுக்கு இந்த வித்யாதன் பத்தி நீங்க எங்க எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது வந்துட்டு ஸ்கூல்ல சொன்னாங்களா? இல்ல இந்த மாரி சோசியல் மீடியால பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா? அது என்ன? இந்த ட்ராப் டவுன்ல உங்களுக்கு எது அப்ளிகபிளா இருக்கோ நீங்க டிக் பண்ணிக்கலாம்.
அப்புறமா மேண்டட்டரி டாக்குமெண்ட் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? உங்க 10th சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபோட்டோகிராஃப் அததான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சோனே, நீங்க இங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு, இத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சப்மிட் பட்டன் இருக்கு இல்லையா? இத மறக்காம பிரஸ் பண்ணணும். அத பண்ணி முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு சப்மிட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணிடலாம். சிம்பிள் தான். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல நீங்க வந்துட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அப்பயே சொன்ன மாரி வேற யாராவது 10த் முடிச்ச ஸ்டூடண்ட் இருந்தா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தெம். இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம்ல போடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா டெலிகிராம் ஆர் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.